சினிமாவில் இந்த விஷயத்திற்கான தொடக்க புள்ளி. இளவரசு நடிகரானதெல்லாம் அது ஒரு உதாரணம். அதான் நீங்க சொல்ல வருது சாமானியர்களும் திரைக்கு வரலாம்ங்கிறது. சொல்லப்போனால் ஹீரோவே இல்லாமல் லொக்கேஷன் கிளம்பி போன ஒரு டேரக்டர் இருக்காருன்னா பாரதி ராஜா. மன்வாசன் ஹீரோ கிடையாது. யூனிட்லாம் தேனி போயாச்சு. சித்ராலட்சுமணன் சார் ப்ரொடியூசர். எங்கே வாயை போய் பார்த்துக்கலாம் நேரம் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் காரை போட்டு உட்காந்து வர்றவனில் மண்டையில் வீரனனை வச்சுக்கிட்டே இருந்துட்டு அவனை கூப்பிடு. இதெல்லாம் பாரதி ராஜாக்கு பின்னாடி தான் டைரக்டர்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஹீரோ இல்லை ஹீரோ நம்பி படம் எடுக்கிறது ஒரு ரகம். ஹீரோவே நான் போகிற வழியில் பிடிச்சிட்டு போகிறேன் என் சிறப்பில் எனக்கு இருக்குன்றது இன்னொரு ரகம். போகிற வழி கிழக்கேபுரம் இல்லை ஊர் பஞ்சாயத்து தலைவர் நாவிதன் வந்து நிற்கும்போது அந்த நாவிதரை வந்து நம்ம ஜாதி ரீதியான பாகுபாடெல்லாம் இல்லாமல் 2 வயசுக்கு உண்டான மரியாதையை கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பாரதி ராஜா வந்ததுக்கப்புறம் தான் இந்த சினிமா வந்தது. அதுக்கு முன்னாடி இடுப்பில் துண்டு தானே வைப்பாங்க. சமூகத்தில் வந்து தந்தை பெரியாருக்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரி பாரதி ராஜா சினிமாவும் பாரதி ராஜாவும் உருவாக்கிய ஒரு சமூக மாற்றம் ரொம்ப பெரிய சிந்தனையில் உருவாக்கியது பாரதி ராஜாங்கிற டைரக்டர்ன்றதில் நான் ரொம்ப தீர்க்கமான நம்பிக்கை உடையவன்.